ஹாய், வெல்கம் டு தகவல் சேவை. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கிராம ஊராட்சி செயலாளர் வேலைவாய்ப்பு தான். உங்கள் மாவட்டத்தில் வந்திருக்கா செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மாவட்டத்துக்கும் வேலைவாய்ப்பு வந்திருந்தால் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்பிளேஸில் இருக்கோ, லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். காலி பணியிடக்கான அறிவிப்பு மாவட்ட அளவான கிராம ஊராட்சி செயலாளர் காலி பணியிடங்கள் நீங்கள் எல்லாம் செக் பண்ணி அப்ளை பண்ணலாம். காலி பணியிடக்கான அறிவிப்பு இருக்குது பாருங்கள், அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப்பில் டவுன்லோட் ஆகும். கிராம ஊராட்சி செயலர் பதவி, ஊதியம் கொடுத்துருப்பாங்க, லெவல் கொடுத்துருப்பாங்க. வயது வரம்பு பொது பிரிவாக இருந்தால் 18 முதல் 32 வயது வரை. நீங்கள் பிற்படுத்தப்பட்டவர், மிக பிற்படுத்தப்பட்டவர் இருந்தால் 18 முதல் 34 வயது வரை. ஆதி திராவிடர் பழங்குடியினர் இருந்தால் 18 முதல் 37 வயது வரை. மாற்றுத்திறனாளி வயது வரம்பு கொடுத்துருப்பாங்க. முன்னாள் இராணுவ வீரர் இருந்தால் அதுக்கான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் ஒரு முறை அப்படி செக் பண்ணிக்கங்க. மொத்தம் காலி பணியிடங்கள் அதுக்கான நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கங்க. மாவட்ட அளவில் இது கொடுத்துருப்பாங்க. கல்வி தகுதி கொடுத்துருப்பாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழில் நீங்கள் படிச்சிருக்கணும். பொது பிரிவு வந்தால் 100 ரூபா கட்டணும். ஆதி திராவிடனா 50 ரூபா ஆன்லைனில் கட்டணும். கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 9/11/2025. இதெல்லாம் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் பேக் வாங்க. பேக் வந்தீங்கன்னா மாவட்ட அளவான அந்த கிராம ஊராட்சி செயலான காலி பணியிடங்களுக்கு பாருங்கள், அந்த நேமுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அறிவிப்பு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது மூலிமா கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா விளம்பரம் பார்க்க தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான அறிவுரை கொடுத்துருப்பாங்க. மாவட்ட வாரியான கல்வி பணியிடங்கள் பார்க்க அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மாவட்ட நேம் வரும். உங்கள் மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை காலி இடங்கள் இருக்குது, அதாவது பிசி எத்தனை, எம்பிசி எத்தனை, எஸ்சி எஸ்டி, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்கள் மாவட்ட பெயருக்கு நேராக நீங்கள் செக் பண்ணிங்க. மொத்தம் உங்கள் மாவட்டத்தில் எத்தனை வேக்கன்ட் இருக்கோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த பேஜ் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் இருக்க பாருங்கள், அதுக்கு மேலே கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பேஜ் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் மாவட்டத்தை மட்டும் நீங்கள் செக் பண்ணால் அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மாவட்ட வாரியாக நீங்கள் அதுவும் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். திரும்பி பேக் வாங்க. விளம்பரம் பார்க்கன்னு இருக்க பாருங்கள், அதுக்கு மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினா உங்கள் மாவட்டத்தை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே கிளிக் பண்ணி உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஷோன்னு இருக்குது பாருங்கள் க்ரீன் கலர், அதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் வரும். டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா விளம்பர அறிவிப்பு வந்து ஷோ ஆகும். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் ஷோ ஆகும். எந்த தேதியில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணலாம், எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம், கடைசி தேதி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு முறை செக் பண்ணிக்கங்க. வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் உங்கள் மாவட்டத்துக்கும் வயது வரம்பு கொடுத்துருப்பாங்க, ஊதியம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கங்க. மொத்தம் காலி பணியிடங்கள் அதுக்கான நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க, அதுவும் செக் பண்ணிக்கங்க. கேட்டகரி வேறையாக கொடுத்துருப்பாங்க, அதாவது கம்யூனிட்டி வேறு. அதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உமனுக்கும் ஆணுக்கு இது எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு திரும்பி லைட்டாக ஸ்கொயர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒரு முறை செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிக்கிட்டே வாங்க. இதில் மொத்தம் டோட்டல் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது குறிப்பு கொடுத்து நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த காலி பணியிடங்களுக்கான விளக்கம் கொடுத்துருப்பாங்க, அதுவும் செக் பண்ணிக்கங்க. கல்வி தகுதியும் கொடுத்துருப்பாங்க. 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சிருக்கணும். கட்டணம் கொடுத்துருப்பாங்க, கடைசி தேதி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு எப்படி அப்ளை பண்ணலான்னா திரும்பி பேக் வாங்க. திரும்பி பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் வரும். ஃப்ரண்ட் பேஜ் வந்தோடனே லைட்டாக நீங்கள் ஸ்வைப் பண்ணுங்கள். இதில் ஊராட்சி செயலாளர் அப்ளைன்னு இருக்குது பாருங்கள், அந்த அப்ளை மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஷோ ஆகும். நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாவட்ட பெயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலி இடங்கள் ஒதுக்கீடு வகுப்பு வகை கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்த கம்யூனிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ அந்த கம்யூனிட்டி வந்து செலக்ட் பண்ணுங்கள். பாலினம் ஆனா பெண்ணா சூஸ் பண்ணுங்கள். காலியிடம் இடஒதுக்கீடு வகை, அதாவது எந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் ஒதுக்குறீங்களோ அந்த கம்யூனிட்டி சார்ந்து நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணணும். தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்களா, இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. முன்னாள் இராணுவராக நீங்கள் இதில் எந்த கேட்டகரி வரீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். யார் பேரில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள்.
10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக கேட்டிருப்பாங்க. ஆம்னா அந்த ரவுண்டில் கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் அந்த காலப்பகுதியில் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா நோன்னா நோ கிளிக் பண்ணிக்கங்க. எஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த இயர் மாதம் வரும். நீங்கள் எதுவும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அதை நோ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டேட் போர்டெலாம் இல்லை சிபிஎஸ்சியா நீங்கள் எதில் படித்தீங்களோ அந்த இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட் போர்டுனால் ஸ்டேட் போர்டு செலக்ட் பண்ணிட்டு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அந்த ஆண்டு வந்து செலக்ட் பண்ணுங்கள். மாதம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மார்க் லிஸ்ட்டில் பார்த்தாலே இருக்கும். 10ஆம் வகுப்பில் மதிப்பெண் நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்களோ அந்த மதிப்பெண் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் மதிப்பெண் என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் அது டிஃபால்ட்டாக பர்சன்டேஜ் வந்துடும், மதிப்பெண் சதவீதம் வரும். நீங்கள் அதுமாரி வருதான்னு செக் பண்ணிக்கங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்று நகல், அதாவது 10th மார்க் லிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. அதுக்கு எம்பி கொடுத்துருக்காங்க. 20 கேபிலேருந்து 100 கேபி ஜேபிஜியில் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். 10ஆம் வகுப்பு அந்த மதிப்பெண்ணில் அந்த சான்று பதிவெண் இருக்கும், அந்த நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். வகுப்பு நீங்கள் கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டி வரீங்களோ அந்த கம்யூனிட்டி செலக்ட் பண்ணுங்கள். மதம் இந்து முஸ்லீம் நீங்கள் எந்த கேட்டகரி வரீங்களோ செலக்ட் பண்ணிட்டு உட்பிரிவு பெயர், அதாவது நீங்கள் எந்த கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிங்களோ அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் என்ன பிரிவில் வரீங்களோ அந்த நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். முன்னாள் இராணுவராக கேட்டிருக்காங்க. நீங்கள் முன்னாள் இராணுவராக இருந்தீங்கன்னா எஸ் கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா நோ கிளிக் பண்ணுங்க. ஆதரவற்ற விதவைன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆதரவற்ற விதவையாக இருந்தால் எஸ் கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா நோ கிளிக் பண்ணிக்கோங்க. மாற்றத்தில்னா அது சேம் அதே தான். எஸ்னா எஸ், நோன்னா நோ கிளிக் பண்ணிக்கோங்க. குடும்ப அட்டை நம்பர், ஸ்மார்ட் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி வந்து கலண்டர் ஐக்கன் வரும், அந்த இயர் மாதம் கிளிக் பண்ணி தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. சொந்த மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வர மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட ஜிமெயில் ஐடி இருந்தால் எஸ் கிளிக் பண்ணி உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற ஜிமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கங்க. எஸ் கிளிக் பண்ணி ஜிமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். ஜிமெயில் ஐடி என்ட்ரு பண்ணோடனே உங்களுக்கு க்ரீன் கலர் இந்த மாதிரி வேலிட் ஜிமெயில் அட்ரஸ் வருதா செக் பண்ணிக்கங்க. நீங்கள் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழில் படிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கிளிக் பண்ணுங்கள், நோனா நோ கிளிக் பண்ணிங்க. நீங்கள் எஸ் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த தகுதி, இந்த வேலைவாய்ப்பு. அதனால் நீங்கள் எஸ் கிளிக் பண்ணிங்க. தமிழ் வழியில் படித்தவங்க. தொடர்பு முகவரி உங்களோட அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், நீங்கள் டிஸ்ட்ரிக் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஏரியா பின்கோட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். பின்கோட் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சூஸ் பெயின் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்கள். 20 கேபிலேருந்து 100 கேபி தான் இருக்கணும். அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கங்க. யார் பேரில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்க. சிக்னேச்சர் சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி நீங்கள் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டு உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு முறை நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. லைட்டாக ஸ்கொயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா பாக்ஸுமே படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேப்ஷா கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்ஷா என்ட்ரு பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணி நீங்கள் பேமெண்ட்டு செலுத்துகிற மாரி இருக்கும். எஸ்சி எஸ்டி இருந்தால் 50 ரூபாவும், பொது பிரிவு இருந்தால் 100 ரூபா ஆன்லைன்லேயே கட்டணம் செலுத்துகிற மாரி இருக்கும். நீங்கள் கட்டணம் செலுத்தினோடனே உங்களுக்கான ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும். அந்த நம்பரை வச்சு ஸ்டேட்டஸும் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ டெமோ பண்ணுறதுனால அடுத்த ஸ்டெப்பு போகல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.